அடுத்ததாக கடைசியாக இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கல்வி என்று படிக்கிறோமே, இதுல 75% மார்க்கம் அங்கீகரிக்காதவைகள். ஆனா நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக, ஒரு சிலபஸுக்காக, ஒரு தொழிலுக்காக அந்த பாதையில் என்ன செய்றோம், போறோம். மற்றபடி இன்னும் இலங்கை இன்னும் ஒரு 10-20 வருடங்கள்ல நம்ம அருவருக்கத்தக்க, நம்ம ஏற்றுக்கொள்ளாத, எங்கள் கலாச்சாரம் அங்கீகரிக்காத கல்வி முறைகளை சந்திக்கும். அதை நீங்க பாத்துங்க. 20 வருஷமெல்லாம் கூடுதல், ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்ன செய்யும், சந்திக்கும். இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இங்க மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்திலையும் மார்க்கம் என்று தழுவி இருக்கக்கூடிய இடங்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா கல்வி முறைகளும் நமது மார்க்கத்தை அப்படியே கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பிலான சிலபஸ்களை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா புள்ள எப்படி படிக்குதுன்னா வகி மாதிரி படிச்சுட்டு சிலபஸ்ல ஒன்று எழுதப்பட்டா அது 100% உண்மை என்ற அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கிறது, படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான, சிந்தனைக்கு முரணான, பொருத்தமில்லாத, போலியான, தேவையில்லாத சப்ஜெக்டுகளும் நிறைய என்ன உண்டு என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் இல்லை. அடுத்தது, இந்த பாடங்கள் எல்லாமே நம்மையும் மார்க்கத்தையும் பிரிக்கின்ற அமைப்பில் தான் இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க, உலக தலைவர்கள் 3 பேர பேரை சொல்லு, உலகத்தை ஆண்ட 3 பேர், உலகத்தில் சர்வதேச தாக்கம் செலுத்திய 3 பேர பேரை சொல்லு. அப்படி என்று சொன்னா அந்த புள்ள ஏதாவது ஒன்று சொல்ல, அலெக்சாண்டர் என்றும் அல்லது என்னது நெப்போலியன் என்று சொல்லுவான், அல்ல இப்படி ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு பேரை சொல்லுவான். மார்க்க உலகத்திலே, அதாவது மார்க்கத்துடைய தலைவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலைவர்கள் சொன்னா அபூபக்கர் எல்லாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க. இந்த 3 பேரும் அபூபக்கர்லாம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க. இந்த உலகத்துல தான் இருந்தாங்க. அவங்க உலகத்துல தாக்கம் செலுத்தலையா? தாக்கம் செலுத்தினாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் அப்துல் அசீஸ், அப்பாசிய ஹிலாபத், உமையா ஹிலாபத், உஸ்மானிய ஹிலாபத் எல்லாம் உலகத்தை ஆண்ட அமைப்பு. ஆனா அவன் இஸ்லாம் புத்தகத்தெல்லாம் படிப்பாங்க. அது எதுல படிப்பான்? மார்க்க புத்தகம், இஸ்லாம் புத்தகம், அதுல படிப்பான். இத உலக விஷயத்துல படிப்பான். ஆனா அது உலக விஷயம் தானே. 1400 வருஷங்களாக ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். மத்திய ஆசியாவிலிருந்து தென் ஆப்பிரிக்கா, அது போல என்ன ஸ்பெயின் வரைக்கும் ஆண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உலகத்துல ஆளல. அவ்வளவு பரந்த நிலப்பரப்ப 1400 வருடங்களாக ஆண்ட சிலபஸ் எதுல படிக்கிறோம்? இஸ்லாமிய புத்தகம். பாடம் எத்தனாவது பாடம்? 11வது பாடம், 9வது பாடம். அதுல அரவாசில வெள்ளடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இன்றைக்கு அதுதான் சரியா, அதை அனுப்பி விட்டுருவாங்க. அதுல தான் நம்ம பிள்ளைகள் அதை படிக்குது. ஆனா உலக தலைவர்கள் யார்? அலெக்சாண்டர்ல இருந்து இந்த மாதிரியான ஏதா நெப்போலியன், அப்படி இப்படி விளங்கிட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை கூட்டப்படுது. அப்படின்னா நமக்கே தெரியுது, நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். சட்டப்படி பார்த்தா ஹிஸ்டரி புக்ல எது வரணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு வரணும், உமர் ரலியல்லாஹு வரணும், முஆவியா ரலியல்லாஹு வரணும், உமர் பின் அப்துல் அசீஸ் வரணும், விளங்கிட்டா. அதே போல என்ன அப்துல் ஹமீத் வரணும், அப்துல் மஜீத் வரணும், இவங்கெல்லாம் வரணும். ஏன்னா அவங்க உலகத்தை ஆண்ட தீர்மானித்த மிக முக்கியமான தலைவர்கள் உண்டு. ஆனா அதை நாங்கள் அதுல படிக்கிறது இல்லை. காரணம், எங்களோட சிலபஸ் வேறதான், பிள்ளைகளுடைய சிந்தனையே வேறதான். மிம்பர்ல பயான் எப்படி கேட்போம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், அவருக்கு அல்லாஹ் பெயர்களை எல்லாம் கற்பித்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினார்னு மிம்பர்ல படிச்சிடும். ஸ்கூல் புத்தகத்தில் சுட்டாட கல்வி, வரலாற்று கல்வி, இப்ப என்னென்ன பேர் தெரியாது, அதுல எல்லாம் எப்படி வருமாட்டா, மனிதன் ஆரம்பமாக என்ன குகைக்குள்ள இருந்தான், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கல்லை தட்டி நெருப்பு வந்தான். இந்த மனுஷன் யாரு? அந்த மனுஷன் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இந்த குகைக்குள்ளிருந்து வந்தவன் யாரு? இது எங்க படிச்சுட்டு இருக்கிறோம்? அப்ப இது என்ன, இது இஸ்லாம் புக்ல படிக்கிறோம், அதை உலக சிலபஸ்ல படிக்கிறோம். ரெண்டு உலகத்துல தான் இருக்குது. அப்ப யார் முதல் மனிதன்? குகைவாசியா இவரா ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? அப்படி என்றால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வரலாறு சிறப்பான மனித சமுதாயத்துடைய கண்ணியமான வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கல்வியோட, படிப்போட இந்த உலகத்துக்கு வாராரு. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் கப்பல் கட்டி அந்த சமுதாயத்தில் நாகரிகத்திலே, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மேலுக்கு இருக்கிறாரு. இந்த மாதிரி இடத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. இந்த சிலபஸ்ல என்ன நினைக்க, குகைக்குள் இருந்துட்டு நெருப்பு தெரியாம கல்லை தட்டிக்கண்டு துண்டை கட்டிக்கண்டு ஒரு மனிதர் வாழ்ந்தார். இதே படிக்கிறான், அவன் அதே படிக்கிறான். இது பள்ளிக்குள்ள, அது ஸ்கூலுக்குள்ள. இப்படி வளர்ந்தா எப்படி இருக்கும்? இதுதான் எங்களுடைய சிலபஸுடைய பிரச்சனைகள்ல உண்டு. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய வரலாறு என்றும் அவனுடைய சிலபஸ் என்றும் இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கும். பெற்றோர்கள் அதில் பெரிய கவனம் என்ன செய்வதில்லை, செலுத்துவதில்லை. இன்றைக்கு எப்படி பிள்ளைகளுடைய அதிகமான முறை மாறிட்டா, தொழுகின்ற நாஸ்திகனாக, தொழுகிற எல்லாம் இருக்குது. ஆனா உள்ளுக்க கோர் ஃபுல்லாவே இந்த சிலபஸாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அவசரமாக காலையில் முஸ்லீமாகவும் மாலையில் காவிராகவும் மாறக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைக்கு என்ன செய்யறான், மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம்.